வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. பொது சொத்து சட்டத்தின் கீழ் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பெருமளவிலான நிதி உதவியை பெற்று திருப்பி செலுத்தாத மூத்த அரசியல்வாதிகள் குழுவிற்கு எதிராக வழக்கு தொடர அரசாங்கம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஆட்சி காலங்களில் ஊழல் செய்த அரசியல்வாதிகளுக்கு தண்டனை வழங்குவோம் என்று கொடுக்கப்பட்ட வாக்குறுதியின் அடிப்படையிலேயே தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்றத்தில் அமோக வெற்றி பெற்றிருந்தது. அந்த அடிப்படையில்தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மறுசீரமைப்பு அடிப்படையில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதியை பெற்று அவற்றை திருப்பி செலுத்தாதவர்களின் முன்னாள் பிரதமர் ஒருவரும் முன்னாள் மூத்த அமைச்சர் பலரும் அடங்குவதாக கூறப்படுகிறது. அந்த முன்னாள் பிரதமர் மட்டும் ஜனாதிபதி நிதியிலிருந்து ரூபாய் 2.9 மில்லியன் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. அது மட்டுமல்லாமல் மறுசீரமைப்பு அடிப்படையில் மற்றொரு முன்னாள் அமைச்சருக்கு 1.3 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணத்தை பெற்று இதுவரை அந்த நிதியை முறையாக முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மன் ஜெயக்குடி மட்டுமே திருப்பி செலுத்தியுள்ளார். அவருக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து அவருக்கு வழங்கப்பட்ட 6 மில்லியன் ரூபாய் முறையாக திருப்பி செலுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கடந்த 2022ஆம் ஆண்டு இடம்பெற்ற அரகல போராட்டத்தின் போது தங்களது வீடுகள் சேதமாக்கப்பட்டதாக கூறி அரசாங்கத்திடமிருந்து பாரிய அளவில் இழப்பீட்டை பெற்றுக்கொண்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாயவிற்கு எதிராக கடந்த 2022ஆம் ஆண்டு கொழும்பில் இடம்பெற்ற பாரிய போராட்டமே அரகலைய போராட்டமாகும். இதன்போது சில அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகள் தாக்கப்பட்டன, வேறு சில எரிக்கப்பட்டன. அவற்றிற்கு இழப்பீடு கொடுக்கும் என அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவித்தார். வீடுகள் தாக்கப்படாத பலரும் இழப்பீட்டை பெற்றுக் கொண்டனர். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த காலங்களில் இழப்பீடுகளை பெற்றுக்கொண்ட தகவல்கள் தற்போது பகிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த விசாரணைகள் தொடங்கியுள்ளன. அது மட்டுமல்லாமல் மக்கள் பிரதிநிதிகள் தங்கள் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பாக நாடாளுமன்றத்திற்கு தகவல் வழங்கியுள்ளனரா என்பது தொடர்பில் கண்டறியப்பட வேண்டும் என அவர் கூறியுள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் பிரிய ஹேரத் இழப்பீடு பெற்றுக்கொண்ட அமைச்சர்களின் விவரங்களை வெளியிடுவதன் மூலம் அனைவரும் திருடர்கள் என தேசிய மக்கள் சக்தி கட்சி கூற முயல்வதாக குற்றம் சாட்டியுள்ளனர். அமைச்சர் நலிந்த ஜெயதிச கடந்த வாரம் ஒரு நாடகமும் இந்த வாரம் ஒரு நாடகமும் அரங்கேற்றுவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். அவர் மேலும் கூறுகையில் அமைச்சர்களின் சொத்துக்களுக்கு வீடுகளுக்கு கிடைத்த இழப்பீட்டை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி இவர்கள் அனைவரும் திருடர்கள் என கூற முயல்கிறார்கள். நலிந்த ஜெயதிச தோற்றுப்போன அரசின் தோற்றுப்போன செயற்பாடுகளை மறைப்பதற்கு இது மாதிரியான விடயங்களை கூறி வருகின்றார். அடுத்து ஒரு தேர்தல் வருகின்றது. இந்த தேர்தலுக்கு தான் அடுத்த முன்னெடுப்புகளை மேடையேற்றுகின்றனர். கடந்த வாரம் ஒரு நாடகம், இந்த வாரம் வேறொரு நாடகம் என்று குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM நலீம் ஏராவூர் போலீஸ் நிலையத்திற்கு அருகில் வைத்து தம்மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியுள்ளார். அத்தோடு அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அந்த பகுதியில் உள்ள பள்ளிவாசல் ஒன்றில் வைத்து தமது தந்தை மீது தாக்குதல் நடத்தப்பட்டதுடன் அது தொடர்பில் விசாரிப்பதற்காக சென்ற தமது சகோதரர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் அவர்களை பார்வையிடுவதற்காக தாம் வைத்தியசாலைக்கு சென்ற போது அவர்களை தாக்கிய தரப்பினர் தம்மை தூற்றியதாக அவர் குறிப்பிட்டார். பின்னர் இது தொடர்பில் முறைப்பாடு அளிப்பதற்காக ஏராவூர் போலீஸ் நிலையத்திற்கு சென்ற நிலையில் அங்கு தம்மீது ஒருவர் தலைக்கவசத்தினால் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்தார். ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் SM நலீம் மீது தாக்குதல் நடத்தப்படவில்லை என ஏராவூர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி குறிப்பிட்டார். இரு தரப்பினருக்கும் இடையே கருத்து மோதல் மாத்திரமே ஏற்பட்டதாகவும் தெரிவித்தார். கட்படி போலீஸ் விசேட புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமாக இஞ்சி கடத்திய வேன் ஒன்றை மறைத்து சோதனை செய்யப்பட்டது. இதன்போது 10 மூட்டைகளில் 400 கிலோகிராம் உலர்ந்த இஞ்சி இருந்ததோடு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த இஞ்சி மூட்டைகள் நுரைச்சோலை தழுவ பகுதியிலிருந்து கண்டிக்கு கடத்த முற்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 34 மற்றும் 42 வயதுடையவர்கள் எனவும் கண்டியை சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்தனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மற்றும் இஞ்சி மூட்டைகள்
கடத்தலுக்கு பயன்படுத்திய வேன் ஆகியவற்றை கட்டுநாயக்க சுங்க திணைக்களத்தினரிடம் ஒப்படைக்க உள்ளதாக நுரைச்சோலை போலீசார் இதன்போது தெரிவித்தனர். வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு சொந்தமான 36 களஞ்சிய சாலைகள் தற்போது திறக்கப்பட்டுள்ளதாகவும் சட்டோசவுக்கு உரித்தான 6 நெல் களஞ்சிய சாலைகள் நாளை முதல் திறக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறியதாவது, கடந்த காலங்களை விடவும் அதிகளவான உத்தரவாத விலையை தற்போது அரசாங்கம் வழங்கியுள்ளதாகவும் தற்போதைய உத்தரவாத விலையை கடந்த ஆண்டை விடவும் 15 ரூபாய் அதிகமாக நிர்ணயித்துள்ளதாகவும் தெரிவித்தார். தற்போதைய உத்தரவாத விலை நியாயமானது என பெரும்பாலான விவசாயிகள் ஏற்றுக்கொண்டுள்ள போதிலும் அரசியல் நோக்கங்களுக்காக சிலர் குறித்த விலை போதாது என குறிப்பிட்டுள்ளனர். எதிர்வரும் 15 முதல் 20ஆம் திகதியாகும் போது நெல்லுக்கான விலை ஏற்படுத்தியுள்ள தாக்கத்தை அறிய முடியும். விவசாயியிடமிருந்து 10 முதல் 15% நெல்லை அரசாங்கம் கொள்முதல் செய்கிறது. எனவே 230 ரூபாவுக்கு குறைவான விலையில் நாடு அரிசியை வழங்கும் எதிர்பார்ப்பிலேயே நெல்லுக்கான விலை நிர்ணயிக்கப்பட்டது. நெல் கிடைக்கும் அளவுக்கு ஏற்ப நாளை முதல் களஞ்சிய சாலைகள் திறக்கப்படும். இந்த மாத இறுதியில் நாடளாவிய ரீதியிலும் 220 நெல் களஞ்சிய சாலைகளூடாக அரசாங்க நெல் கொள்வனவு செய்வதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் அமைச்சர் வசந்த சமரசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். நுகர்வோர் விவகார அதிகார சபையின் கம்பஹா மாவட்ட அதிகாரிகள் புறக்கோட்டை பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையின் போது உற்பத்தி திகதியை மாற்றி விற்பனைக்கு அனுப்புவதற்காக தயாரிக்கப்பட்ட காலாவதியான ஒரு தொகை பேரீச்சம்பழங்களை கைப்பற்றியுள்ளனர். 220 கிலோகிராம் பேரீச்சம்பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் வர்த்தகர்கள் மீது வழக்கு தொடர்வதாகவும் நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. பேரீச்சம்பழங்களின் திகதிகளை மிகவும் நுட்பமான முறையில் மாற்றுவதன் மூலம் இந்த மோசடி வணிகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சோதனையின் போது அந்த இடத்திலிருந்து ஒருவர் காலாவதியான பேரீச்சம்பழங்களை சாப்பிட்டு அவை ஒரு பிரச்சனை அல்ல என்பதையும் காட்டியதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கடைக்கு எதிராக இதற்கு முன்னர் பல சந்தர்ப்பங்களிலும் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. இந்த விடயம் தொடர்பாக அலுத்கடை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. இலங்கையில் வர்த்தகத்தில் ஈடுபட்ட வெளிநாட்டு எரிபொருள் விற்பனை நிலையம் வர்த்தகத்தை நிறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவின் யுனைடெட் பெட்ரோலிய நிறுவனம் இலங்கையில் எரிபொருள் விற்பனையை நிறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த மாதத்திலிருந்து குறித்த ஆஸ்திரேலியா நிறுவனம் இயங்கவில்லை என கூறப்படுகிறது. சீனாவின் சீனபெக் நிறுவனம், அமெரிக்காவின் ஆரம் பார்க்ஸ் மற்றும் ஆஸ்திரேலியா யுனைடெட் பெட்ரோலிய நிறுவனம் நாட்டில் செயற்பாடுகளை ஆரம்பித்திருந்தன. ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் நாட்டில் 150 என 450 எரிபொருள் நிலையங்களை இயக்கும் பொறுப்பு வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் சீனபெக் மற்றும் ஆரம் பார்க்ஸ் தற்போது நாட்டில் எரிபொருள் விற்பனையை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடத்தி வருகின்றன. ஆஸ்திரேலிய நிறுவனம் மட்டுமே அதன் செயல்பாடுகளை நிறுத்தி வைத்துள்ளது. அந்த நிறுவனத்துடனான ஒப்பந்தத்தில் ஏற்பட்ட சிக்கல் சூழ்நிலை காரணமாக அவர்கள் தங்கள் நடவடிக்கைகளை நிறுத்தி வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. ஒப்பந்தத்தின்படி யுனைடெட் பெட்ரோலியம் நிறுவனம் 20 ஆண்டுகளுக்கு இலங்கையில் எரிபொருள் விற்பனை நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். இருப்பினும் இடைநடுவே அவர்கள் விற்பனை நடவடிக்கைகளை நிறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடவுச்சீட்டு பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்கில் யாழ்ப்பாணத்தில் புதிய குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் அலுவலகத்தை திறக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சில் குடிவரவு மற்றும் குடியகல்வுத்துறை அதிகாரிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தினசரி வழங்கப்படும் கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். யாழ் மாவட்டத்தில் கடவுச்சீட்டு அலுவலகம் ஒன்றை திறப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமார அதற்கான அனுமதியினை உத்தியோகபூர்வமாக வழங்கியுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் இனி யாழ்ப்பாணத்திலேயே கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும்.